அக்கா உனக்கு தான் அழகா வச்சிருக்காங்க. ஏய் சும்மா சொல்லாத. நானே அத்தை சொன்னாங்கன்னு தான் கை நீட்டினேன். ஆனா யாராவது என்ன பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி மெஹந்தி போட்டிருக்கேன்னு கேட்க போறாங்க. கல்யாண பொண்ணு தானே நீ? ஆமா, நான் தான் கல்யாண பொண்ணு. நாளைக்கு எனக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு தான் நான் மெஹந்தி போட்டிருக்கேன். போதுமா? அதுதான் நடக்க போகுது. ஒட்டிச்சுன்னா இப்படியே சொல்லிட்டே இரு. சரி போடி. ஐயோ ஏய் உன் மேல பூசி விட்டுருவா நானு. இங்க பாரு, இப்பதான் கையில ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சரியா இருக்கும். நாங்க 2 கல்யாண பொண்ணுக்கும் மெஹந்தி வச்சிட்டோம். நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம். தேங்க்ஸ்மா, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். அண்ணி யார் இவங்க? ஏய், கல்யாண பொண்ணுங்களுக்கு மெஹந்தி வைக்க வந்தாங்க, முடிச்சிட்டாங்க, போறாங்க. ஸ்டேஜா என் கூட இருந்தா அவளுக்கு வைக்கவே இல்லையே. யாருக்கு வச்சுட்டு போறாங்க? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் வரேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அதானே 2 பேருக்கு வச்சேன்னு சொன்னாங்களே. ஸ்டேஜா என் கூட தானே இருந்தா, அவ மெஹந்தி வைக்கவே இல்லையே. ம்? ஸ்டேஜா மெஹந்தி உன் கைக்கு வச்சாங்களா? இல்லையே. மெஹந்தி வைக்கிறவங்க இங்க வந்தாங்களா? இல்லையே. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? இப்பதான் மெஹந்தி வைக்கிறவங்க சுபத்ரா அண்ணி கிட்ட வந்து கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க. உனக்கு வைக்காம யாருக்கு வச்சிட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க? வாங்க, அத சுபத்ரா அத்தை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அண்ணி பாருங்க, ஸ்ரீஜாக்கு மெஹந்தி வைக்கல. ஆமா அத்தை, எனக்கு மெஹந்தி வைக்கல. நானும் எனக்கு மெஹந்தி வைக்க வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். வருவாங்களா? உனக்கு மெஹந்தி வைக்கலையா? இப்பதான் மெஹந்தி வச்சாச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இரு, நான் போன் பண்ணி கேக்குறேன். சொல்லுங்க மேடம். 2 பொண்ணுங்களுக்கு மெஹந்தி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. இங்க ஒரு பொண்ணுக்கு மெஹந்தியே வைக்கலையே. இல்ல மேடம், 2 கல்யாண பொண்ணுக்கும் வச்சிட்டோம். இல்லம்மா, நீங்க ஒரு பொண்ணுக்கு தான் வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணு என் முன்னாடி தான் நிக்கிறா. அவ கையில மெஹந்தியே வைக்கல. நீங்க நான் பாத்துட்டு தான் உங்களுக்கு போனே பண்றேன். இல்ல மேடம், நீங்க சொன்ன அந்த ரூம்குள்ள தான் போகணும். 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க 2 பேருக்குமே மெஹந்தி வச்சிட்டோமே. பல்லவி, பல்லவி, அம்மா இங்க வாமா. நீ போய் வர்ஷினிய இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. நான் நினைச்சது சரியா போச்சு. 2 பொண்ணுங்கிறது இவளுங்க தான் போல இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னம்மா நீங்க கல்யாண பொண்ணுக்கு வைக்காம வேற ஒரு பொண்ணுக்கு மெஹந்தி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் திரும்ப வந்து வச்சுட்டு போக முடியுமா? சாரி மேடம், எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது முடிக்கவே 2 மணி நேரம் ஆயிடும். ஐயோ, வேணும்னா விடிய காலையில வந்து வச்சு விடட்டுமா? இல்லனா அவங்கள எங்க பார்லருக்கு அனுப்பி வைங்க, மெஹந்தி போட்டு விட்டுடுறோம். என்னம்மா நீங்க போன வைங்க. என்னாச்சு? நம்ம பொண்ணுக்கு வைக்காம வேற யாருக்கோ வச்சிட்டோம். சாரி ஸ்ரீஜா, அவங்க தப்பா இசைக்கு வச்சுட்டாங்க. தப்பா வைக்கலத்த, அவங்க தான் தெளிவா சொல்றாங்களே, 2 கல்யாண பொண்ணுக்கு தான் வச்சுட்டு வந்தோன்னு. இசை சொல்லிருப்பா, நான் தான் கல்யாண பொண்ணு, எனக்கு வைங்கன்னு. அத அவங்க வச்சு விட்டுருப்பாங்க. இல்ல அத்தை, அத்தை நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல அத்தை. அப்புறம் நீ சொல்லாமலே உனக்கு கையை நீட்டுன்னு உனக்கு மெஹந்தி வச்சுட்டு போயிட்டாங்களா? எல்லாரும் கல்யாண பொண்ணுக்கு தானே வைப்பாங்க, நீ தான் கல்யாண பொண்ணா? சுபத்ரா அத்தை உங்களுக்கும் வைக்க சொன்னாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் நீங்க சொன்னீங்கன்னு தான் அத்தை கை நீட்டினேன். அண்ணி இங்க பாருங்க, நீ அப்படியே உங்க பேரை சொல்லி தப்பிக்க பாக்குறா. ஐயோ இல்ல, இவன் நடிக்கிறா, நல்லா நடிக்கிறா. ஸ்ரீஜா, இது தவறுதலா நடந்திருக்கு. நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்து கல்யாண பொண்ணு யாருன்னு அடையாளம் சொல்லிருக்கணும். இதுல என்னோட தப்பு இருக்கு. அத்தை அவங்க மாத்தி வச்சுட்டு போனதுக்கு எதுக்குமா நீ இசை மேல கோவப்படுற? அத்தை, நீங்க ரொம்ப அவளை நம்புறீங்க. உங்க நம்பிக்கைக்கு சரியான ஆள் இவ கிடையாது. இத பாரு, மெஹந்திய வந்து உனக்கு காலையில வச்சு விடுறேன்னு சொல்லிருக்காங்க. காலையில உனக்கு வச்சிடலாமா? காலையில மெஹந்தி வச்சு கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆகுறது? ஆமால. ஏய் ஸ்ரீஜா, ஸ்ரீஜா
பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அடுத்த செகண்ட் வீடியோ வாங்கிக்கோ. பணத்தை வாங்க முன்னாடி வீடியோ அனுப்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? அப்ப நம்ப மாட்டியா? எஸ், கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் மட்டும் எப்படி உன்னை நம்புறது? நம்பாட்டி வரவேண்டாம், அது உன்னோட ப்ராப்ளம். நான் சொல்றத கேட்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை, புரியுதா? நான் சொல்றதே கவனமா கேளு. சரி சொல்லு. உன் கல்யாணம் நடக்க போற மண்டபம் இருக்குலே, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்க்கு நான் இன்னும் 1 hourல ஷார்ப்பா வந்துருவேன். நீ பணத்தை கொடுத்தா அடுத்த செகண்டே அந்த வீடியோ உன் கைக்கு மே தேத்தா. நீ வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். தட் இஸ் த டீல். இதோ பாரு, நம்பிக்கை இருந்தா வா, இல்லாட்டி வரவேண்டாம். நான் என்ன பண்ணணுமோ அதே செஞ்சுட்டு நான் பஞ்சாப்க்கு ஜாத்தா ஹே ஜாத்தா ஹே ஜாத்தா ஹே. ஓகே ஓகே ஓகே, நான் கரெக்டா பணத்தோட வரேன். बहुत अच्छा, गुड गर्ल. எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பர் ராகவ். வேண்டாம். ஆனா இசையோட பிளான் தான் சூப்பர். இசை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த பிளான்ல நம்ம 3 பேரும் மட்டும் தான் இருக்கணும். அதனால நீங்க தாடி மீசையெல்லாம் ஒட்டி கெட்டப்ப மாத்திக்கிட்டு அவ முன்னாடி போய் நிக்கணும். நான் நீங்க 2 பேரும் பேசுறத ஒளிஞ்சிருந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஓகேவா? குட், பண்ணிடலாம். நீங்க அவளுக்கு எந்த டவுட்டும் இல்லாம சாமர்த்தியமா பேசணும். அவ வாயை புடுங்கி பேச வைக்கணும். அப்பதான் நம்ம நோக்கம் நிறைவேறும். டோன்ட் வரி இசை, நான் கரெக்டா பண்ணிடுவேன். பார்த்தல என் பெர்ஃபார்மன்ஸ்.